ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையோ புகழும் ஆட்சியோ உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். தூய ஆவியால் அவர் கருத்தாங்கினார். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படி எனக்காகட்டும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிக்கொண்டார். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெயிப்போமாக. இறைவா, உம் திருமகன் மனிதரானதை மனிதனை உம்முடைய வான தூதர் வழியாக அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற உமது அருளை பொழிய உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். காலை அர்ப்பணம். ஓ என் இயேசுவே, இன்று என் ஜெபம் வேலை இன்ப துன்பம் அனைத்தையும் உலகில் ஓயாமல் நிறைவேறும் திருப்பலியோடு ஒன்றித்து மரியாயின் மாசில்லாத இதயத்தின் வழியாக உமது திரு இதயத்தின் கருத்துக்களுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறேன். சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துக்களுக்காகவும் வேத போதக கருத்துக்களுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். காலை மன்றாட்டு. எல்லாம் வல்ல இறைவா, அனைத்திற்கும் முதலும் உடையமான ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றேன். என்னை உண்டாக்கி கிறிஸ்துவராக்கி ஒரே மகனின் இரத்தத்தால் என்னை மீட்டதோடு இந்த இரவு நேரத்தில் என்னை காப்பாற்றிய உமது கருணைக்காக என் முழு மனதோடு உமக்கு நன்றி கூறுகின்றேன். இன்று பாவத்தில் விழாமல் என்னை காப்பாற்றி எல்லா தீமைகளில் இருந்தும் மீட்டருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறேன். அன்னை மரியா, என் அன்பு தாயே, இறைவனின் புனிதர்களே, எனக்கு இறைவனிடமிருந்து மீட்பையும் அருள்கொடைகளையும் பெற்று தாருங்கள். உங்கள் மன்றாட்டின் பலனால் உங்கள் அனைவரோடு நான் முடிவில்லாமல் கடவுளின் புகழ் பாடி மகிழ்ந்திருக்கும் பேர் எனக்கு கிடைப்பதாக. ஆமென். நம்பிக்கை மன்றாட்டு.
என் இறைவா, உமது திரு அவை நம்பி போதிக்கின்ற உண்மைகளை எல்லாம் நீரே அறிந்திருப்பதால் அவற்றை நான் உறுதியாக நம்புகின்றேன். ஆமென். செம்மன் தூய அருளானந்தர் நாவனால் செம்மன் தூய ராம் அருளானந்தரே, எங்களுக்காக வேண்டிக் உமது கொள்ளும். பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். செம்மனின் தூயவராம் அருளானந்தரே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். செம்மனின் தூயவராம் அருளானந்தரே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். செம்மன் தூய அருளானந்தன் துணை நாடி மன்றாடுகிறோம். இறைமகன் இயேசுவின் விசுவாச சாட்சியாக அவரது நற்செய்தி பரப்ப தமிழகம் வந்து அயராது உழைத்து எதிர்ப்புகளையும் துன்பங்களையும் தளராது தாங்கி ஓரியோர் மண்ணில் ரத்தம் சிந்தி மரித்த இயேசுவோடு இன்று மகிமையில் வீட்டிருக்கும் எங்கள் பாதுகாவலரான செம்மன் தூய அருளானந்தரே, தூய வாழ்வின் மாதிரியே, ஏழைகளின் ஆதரவே, நம்பிக்கை வாழ்வின் வழித்துணையே, உமது வீர விசுவாச வாழ்வை எண்ணி நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகின்றோம். இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை போற்றுகிறோம். உமது வேண்டுதலால் இதுவரை நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உம்மை தேடி வந்துள்ளோம். பாவிகளாகிய எங்களுக்காக பரம தந்தையிடம் மன்றாடும். நாங்களும் உம்மை போல இயேசுவின் சாயலை தாங்கி உயிருள்ள ஆலயங்களாக திகழ இறைவனை மன்றாடும். உம்மை நம்பி வந்த எங்களை கைவிடாதேயும். எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்கள் வாழ்வை ஆசீர்வதியும். ஆமென். போற்றி புகழுதல். நம்மை படைத்து பாதுகாத்து வரும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் தூய அருளானந்தர் வழியாக நமக்கு செய்துள்ள நன்மைகள் அனைத்திற்காகவும் நன்றி கூறி போற்றி புகழ்வோம். இறைவா, உங்களது பகுதியில் இறைவா உம்மை போற்றுகின்றோம். இறைவா உம்மை போற்றுகின்றோம். எமக்கு நல வாழ்வை தந்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம். எம் தொழில் முயற்சி ஆசிரியமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம். எம் வாழ்வை வளம் பெற செய்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம். உம்மை தேடி வந்தபோது மன ஆறுதல் அளித்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம். மனக்கவலையை நீக்கி ஆறுதல் அளித்தமைக்காக இறைவா உம்மை எம் போற்றுகின்றோம். வேண்டுதல்களை நிறைவேற்றியமைக்காக இறைவா உம்மை எம் போற்றுகின்றோம். குடும்பங்கள் விசுவாச வழியில் நடக்க செய்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம். நோயால் வாடிய பொழுது எம்மை சந்தித்து நலமருளிமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம். சோதனை வேளையில் மனவலிமை கொடுத்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம். தனிப்பட்ட வாழ்வில் பெற்ற அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, செம்மன் தூய அருளானந்தர் நம் வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் தளராத விசுவாச வாழ்வின் முன்மாதிரியாகவும் இருக்கின்றார். தூயவர்கள் வழியாக அருள் வரங்களை பொழியும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் தூய அருளானன் பரிந்துரையால் நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி ஏராளமான நன்மைகளை பொழிய வேண்டுமென்று நம்பிக்கையோடு விண்ணப்பங்களை எடுத்துரைத்து மன்றாடுகிறோம். உங்களது பதில் செம்மன் தூய அருளானந்தர் வேண்டுதலால் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளாம். செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளாம். திருச்சபை வழிநடத்தி வரும் அனைவரையும் ஆசீர்வதித்து இறை ஆட்சி வளர செம்மன் தூய அருளானந்தரை போன்று ஆர்வமுடன் உழைத்து நற்செய்தியின் தூதுரலாக திகழ வழிநடத்த வேண்டும் என்று செம்மன் தூய அருளானந்தர் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும். நாட்டையும் சமுதாயத்தையும் வழிநடத்தும் தலைவர்களையும் ஆசீர்வதியும். இவர்களின் மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் ஒற்றுமை காணவும் அமைதி வழங்கும் திட்டங்களை வகுத்து அவைகளை நிறைவேற்ற வழிநடத்த வேண்டும் என்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். செம்மன் தூய அருளான வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் குடும்பங்கள் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். பெற்றோர் தங்கள் பொறுப்பை உணர்ந்து பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக திகழவும், இளைஞர்கள் உம் அருள் துணையோடு எதிர்கால வாழ்வை தேர்ந்து கொள்ளவும்,
சிறுவர் சிறுமியர் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்த புனிதத்தில் வளரவும் வரங்களை பொழிந்து வழிநடத்த வேண்டும் என்று செம்மன் தூய அருளான வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும். பக்தர்கள் அனைவரையும் உமது கரங்களில் அர்ப்பணித்து மன்றாடுகின்றோம். நிலத்தை நம்பி வேலை செய்யும் விவசாயிகளுக்கு போதுமான விளைச்சல்களையும், குழந்தையற்றவர்களுக்கு குழந்தை வரத்தையும், நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கையையும், வருவாயில் வாழ்பவருக்கு வருமாயையும் பெற, வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல வருவாயும் பெற வழிகாட்டிட செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். செம்மன் தூய அருளான வேண்டுதலால் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உடல் மன நோயினால் வருந்தும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். அவர்கள் அனைவர் மீதும் உமது கருணையை பொழிந்து நோய்களை நீக்கி வாழ்வில் நலம் பெற வேண்டும் என்று செம்மன் தூய அருளான வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும். இந்நவநாளில் பங்கு பெறும் அனைவர்களுக்காக மன்றாடுகிறோம். அனைவரையும் அன்போடு அரவணைத்து அவர்களின் மன்றாட்டுகளை நிறைவேற்றிட வளமான வாழ்வை அருள வேண்டும் என்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். செம்மன் தூய அருளானன் வேண்டுதலால் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட விண்ணப்பங்களை மௌனமாக சமர்ப்பிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பிறக மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு விழவிடாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயத்தின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளார்க்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் அன்பு தந்தையே, இம்மண்ணில் நற்செய்தியை போதித்து கத்தோலிக்க திருச்சபை வளர்க்க செம்மன் தூய அருளானந்தருக்கு ஆறுதல் தந்தீரே. அவர் வழியாக நாங்கள் கேட்கும் இம்மன்றாட்டுகளுக்கு கனிவோடு செவிசாய்த்திருள வேண்டும் என்று செம்மன் தூய அருளான் வேண்டுதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நோயாளிகளை மந்திரிக்கும் ஜெபம். ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி உண்டு. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவரே. ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக. இங்கே கூடியுள்ள எல்லா நோயாளிகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தோம் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறை ஆசீர் வேண்டி மன்றாடுவோமாக. இரக்கம் மிகுந்த ஆண்டவரே, நீரே பூவுலகில் வாழ்ந்தபோது சென்ற இடமெல்லாம் நன்மைகளை செய்து எத்தனையோ நோயாளிகளுக்கு அற்புதமாக நற்சுகம் அளித்தீரே. உடல் மன நோயால் வருந்தோம் எம்மை கண்ணோக்கி அருளும். உமது இரக்கத்தின் செயல்களை நாங்களும் அறிய செய்தருளும். செம்மன் தூய அருளாலும் வேண்டுதலாலும் அவருடைய பரிந்துரையினாலும் நாங்கள் உள்ளம் புறமும் குணம் பெற்றவர்களாக விளங்கிட அருள் தாரும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது தெய்வீக ஆசீரை உமது பிள்ளைகளாகியவர்கள் மீது பொழிவீராக. உமது சமாதானமும் இரக்கமும் இவர்களது இல்லங்களில் இடம்பெறுவனவாக. உமது சமாதானத்தின் தூதுவர்கள் இவர்களோடு இருப்பார்களாக. தீமைகள் எல்லாம் இவர்களை விட்டு நீங்குவனவாக.
ஆண்டவரே, உமது திருப்பெயரின் மகிமை இவர்களிடம் விளங்கச் செய்யும். இவர்கள் வாழ்வையும் தொழிலையும் ஆசீர்வதியும். நீரே தூயவர், நீரே இரக்கமுள்ளவர், தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பார்களாக. நற்செய்திக்கு சான்று பகர்ந்து உயிர் துறந்த ஒப்பற்ற மரச்சாட்சியான செம்மன் தூய அருளாளந்தரின் பரிந்துரையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வருகை பாடல். இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் திவ்ய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் திவ்ய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர். மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாது எந்நாளிலும். மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாது எந்நாளிலும். இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் திவ்ய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. இன்றைய நன்றியறிதல் பூசையாக ஷெரின், நிர்மலா மேரி, மெர்லின், மினிஷா அவர்கள் குடும்பத்திற்காகவும், தூய ஜோசப் கான்வென்ட் பள்ளி மாணவர்கள், சிஸ்டர்கள், பயிற்சிவிக்கும் டீச்சர்கள் நலம் வேண்டி, மற்றும் சேஷராஜ், சோபியா குடும்பம் அவர்களுடைய குடும்பத்துக்கு நன்றியறிதல் பூசையாகவும், டோம்னிக், அந்தோனி, கேத்ரின், செல்வி அவர்கள் குடும்பத்துக்கு நன்றியறிதல் பூசையாகவும், ஸ்டீவ், ஜியானா, ஸ்டெர்லின் ஆகியோருக்கு நல்ல உடல்நலம், படிப்பு, பக்தி, கீழ்ப்படிதல் தர சிறப்பு மன்றாட்டாகவும், 25 ஆண்டு நினைவு திருப்பலியாக ஞானப்பூ, சேஸ்வர்லாயி, இன்னாயி குமார் இவருடைய ஆண்மைகளை பற்றிக்க வேண்டிக் கொள்வோமாக.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான செம்மன் புனித அருளானந்தரின் அன்பு பிள்ளைகளே, பக்தர்களே, இன்று ஜூன் மாதத்தினுடைய 4ஆம் தேதி நமது பங்கினுடைய பாதுகாவலே செம்மன் புனித அருளானந்தர் அவருக்கு இன்று ஒதுக்கப்பட்ட இந்த நாளில் இந்த மதிய திருப்பலியில் நாம் அனைவரும் கலந்து கொண்டு அவர் நமக்காக செய்யக்கூடிய இந்த புதுமைகள், அற்புதங்கள், அருள் அடையாளம் இவற்றை பெற்றுக்கொண்டு இந்த மாதம் முழுவதும் மகிழ்ச்சியோடு வாழ இனிவரும் காலம் முழுவதும் அவரது பரிந்துரை ஜெபம் அவசியம் வேண்டும் என்று சொல்லி இந்த பலியை ஒப்புக் கொடுக்க முன் வந்திருக்கிறோம். இந்த தூய மர நிகழ்வை கொண்டாட நாம் அனைவரும் தகுதி பெறும்பொருட்டு நமது பாவங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு மனவருந்தி மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் பல தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் நாட்டில் உமது மீட்பின் நற்செய்தியை அறிவிக்க புனித ஜான் பிரிட்டோவின் இதயத்தை உம்மீது மக்கள் மீது கொண்ட குன்றாம் அன்பினால் நிரப்பு திருவிழமானே. அவரது சாட்சியத்தாலும் பரிந்துரையாலும் உறுதிப்படுத்தப்பட்ட நற்செய்தியை நாங்கள் சுவைத்து மகிழ எங்களோடு வாழும் மக்களுக்கு அதை துணிவோடு அறிவிக்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். வளர்ச்சியையும் உரிமை பேற்றையும் உங்களுக்கு தரவுள்ள கடவுளிடம் ஒப்படைக்கின்றேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறைவசனங்கள் 28 - 38 வரை. அந்நாட்களில் பவுல் ஏபேசு சபையின் மூப்பர்களிடம் கூறியது, தமது சொந்த இரத்தத்தால் தமதாக்கி கொண்ட கடவுளின் திருச்சபையை மேய்ப்பதற்கு தூய ஆவியார் உங்களை
கண்காணிப்பாளராக ஏற்படுத்தியுள்ளதால் உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடன் காத்து கொள்ளுங்கள். உங்களை விட்டு நான் சென்ற பின்பு கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள் நுழையும் என்பது எனக்கு தெரியும். அவை மந்தையை தப்ப விடாதவாறு தாக்கும். உங்களிடமிருந்து சிலர் தோன்றி சீடர்களையும் தம்மிடம் திசை திருப்பும் அளவுக்கு உண்மையை திரித்து கூறுவர். எனவே விழிப்பாயிருங்கள். 3 ஆண்டு காலமாக அல்லும் பகலும் இடைவிடாத கண்ணீரோடு நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்தி வந்ததை நீங்கள் நினைவிற்கொள்ளுங்கள். இப்போதும் நான் உங்களை கடவுளிடம் ஒப்படைக்கின்றேன். அவரது அருள் வார்த்தைக்கும் கட்டுப்படுவீர்களாக. அவ்வார்த்தை வளர்ச்சியையும் தூயோர் அனைவருக்கும் உரிய உரிமை பேற்றையும் உங்களுக்கு தரவல்லது. எவருடைய பொன்னுக்கோ வெள்ளிக்கோ ஆடைக்கோ நான் ஆசைப்பட்டதில்லை. என்னுடைய தேவைகளுக்காகவும் என்னோடு இருந்தவர்களுடைய தேவைகளுக்காகவும் இந்த என் கைகளே உழைத்தன என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவ்வாறு பாடுபட்டு உழைத்து நலிவுற்றோருக்கு துணை நிற்க வேண்டுமென்று அனைத்திலும் உங்களுக்கு வழிகாட்டினேன். அதோடு பெற்றுக்கொள்வதை விட கொடுத்ததே பேருடைமை என்று ஆண்டவர் இயேசு கூறியதை நினைவு கூறுங்கள் என்றும் கூறினேன். இவற்றை சொன்ன பின் அவர் முழந்தாள் படியிட்டு அவர்கள் எல்லோரோடும் சேர்ந்து இறைவனிடம் வேண்டினார். பின் எல்லாரும் பவுலை கட்டி தழுவி முத்தமிட்டு கதறி அழுதனர். இனிமேல் நீங்கள் என் முகத்தை பார்க்க போவதில்லை என்று அவர் கூறியது அவர்களுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. பிறகு அவர்கள் கப்பல் வரைக்கும் சென்று அவரை வழி அனுப்பி வைத்தனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீதானையா, உண்மையின் வழியே நீதானையா, உயிரின் ஊற்றே நீதானையா, உண்மையின் வழியே நீதானையா, உறவின் பிறப்பே நீதானையா, உலகின் ஒளியே நீதானையா, நீதானையா. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது ஆற்றலும் நீதானையா, எனது வலிமையும் நீதானையா, எனது ஆற்றலும் நீதானையா, எனது வலிமையும் நீதானையா, எனது அரணும் நீதானையா, எனது கோட்டையும் நீதானையா, நீதானையா. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது நினைவும் நீதானையா, எனது மொழியும் நீதானையா, எனது நினைவும் நீதானையா, எனது மொழியும் நீதானையா, எனது மீட்பும் நீதானையா,
நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 17 இறை வசனங்கள் 11 முதல் 19 முடிய. இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது, தூய தந்தையை நாம் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உமது பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அளித்த உமது பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன், நன்கு பாதுகாத்தேன். அவர்களுள் எவரும் அழிவுறவில்லை. மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் மன்னன் அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான். இப்போது உம்மிடம் வருகிறேன். என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும்போதே இதை சொல்லுகிறேன். உமது வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டும் என்று நான் வேண்டவில்லை. தீயோனிடமிருந்து அவர்களை காத்தருள வேண்டும் என்று வேண்டுகிறேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கும். உமது வார்த்தையே உண்மை. நீர் என்னை உலகுக்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகுக்கு அனுப்புகிறேன். அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவர் ஆகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன் என்றார். ஏது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய செம்மன் புனித அருளானந்தரின் அன்பு பக்தர்களே, பிள்ளைகளே, சென்ற மாதம் முழுவதும் புனித அருளானந்தர் வழியாக பெற்றுக்கொண்டே ஏகப்பட்ட நன்மைகள், ஆசீர்வாதம், நமது குடும்பத்துக்கு நிறைவேறிய புதுமைகள், அவர் மூலமாக நாம் பெற்றுக்கொண்டே நன்மைத்தனம், இவற்றுக்கு நன்றி செலுத்த, அதே சமயத்தில் அவரது துணை வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி ஜெபிக்க வேண்டும் என்று இந்த பிற்பகல் திருப்பலிக்கு வந்திருக்கிறோம். இந்த வேளையில் வாசிக்கப்பட்ட இன்றைய நற்செய்தி நமக்கு தெரிவிக்கக்கூடிய தெய்வ செய்தி என்ன என்று நாம் சற்று நேரம் சிந்தித்து பார்ப்போம். உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும்.
உமது வார்த்தையே உண்மை. அன்புக்குரிய இறை அன்பர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது இறுதி உணவு வேளையில் பேருரை ஆற்றினார். உணவு பேருரையின் சமயத்தில் முதல் தனது சீடர்களுக்கு அறிவுறுத்துகிறார். இரண்டாவது தனது சீடர்களுக்காக இறை வேண்டல் செய்கிறார். மூன்றாவதாக அவர்களை கடவுளுக்கு அர்ப்பணம் ஆக்குகிறார். அர்ப்பணமாக்குதல் என்றால் ஒதுக்கி வைத்தல் என்று பொருள்படும். புனிதப்படுத்துதல், நேர்ந்தளித்தல் என்று இந்த அர்ப்பணமாக்குதல் வார்த்தைக்கு பொருள் சொல்லப்படுகிறது. சின்ன ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோமானால், நாம் திருப்பலி சமயத்தில் ஒப்பு கொடுக்கும் அப்பமும் ரசமும் இதை இறைவனுக்கு நாம் அர்ப்பணம் ஆக்குகிறோம். அதே சமயத்தில் துறவற வார்த்தைப்பாடு வழியாக அருட்சகோதரிகள், துறவிகள் இவர்கள் தங்கள் வாழ்வையை இறைவனுக்கு அர்ப்பணமாக்குகின்றனர். புதிதாக கட்டப்பட்ட ஒரு ஆலயம் இறைவனுக்கு அர்ப்பணமாக்கப்படுகிறது. இன்னும் சில உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், நாம் எழுதக்கூடிய ஒரு புத்தகம் என்று வைத்துக் கொள்வோம். அந்த புத்தகத்தை நமது பெற்றோர், நமக்கு உதவி செய்த நண்பர்கள், உதவியாளர்கள் இவர்களுக்கு அவற்றை அர்ப்பணமாக்குகிறோம். இதிலிருந்து ஒருவருடைய உடைமை, அந்த உடைமையிலிருந்து மற்றவருடைய அது உடைமையாக மாற்றப்படுகிறது. அவ்வாறு மாற்றப்பட்ட வேளையில் அந்த நபர் அதை குறித்து எந்த விதமான உரிமை கொண்டாட அவருக்கு உரிமை இல்லை என்றுதான் பொருள்படுகிறது. அன்புக்குரிய இறை மக்களே, சகோதர சகோதரிகளை, நம் ஆண்டவர் இயேசு தன் தந்தையாம் கடவுளுக்கு தன் சீடர்களை இவ்வாறு அர்ப்பணமாக்கி, அவர்கள் தங்களுக்கு உரியவர்கள் அல்ல, மாறாக கடவுளுக்கு உரியவர்கள், கடவுளுக்கு நேர்ந்தளிக்கப்பட்ட மக்கள், புனிதத்துவ சீடர்கள் என்பதை நம் ஆண்டவர் இயேசு இங்கு வெளிப்படுத்துகிறார். அதே சமயத்தில் உண்மையினால் என்பதை அவர்களுடைய இயல்பு நிலை என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக கடவுளுடைய வார்த்தையை உண்மை என்று வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தியில் நம் ஆண்டவர் எடுத்துச் சொல்லுகிறார். அன்பர்களே, கடவுளின் வார்த்தை என்பதை திருவிவிலியம் மட்டுமல்ல, நமது மனசாட்சி, பெரியோர்களுடைய வழிகாட்டுதல், அதே சமயத்தில் தாய் திரு அவையினுடைய போதனை, நாம் இந்த உலகத்தில் காணக்கூடிய இயற்கை, இவற்றின் மூலமாக கடவுள் நம்மோடு அவர் எப்போது பேசிக்கொண்டே இருக்கிறார். அவரது சொல்லானது ஒலித்து கொண்டே இருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு கடவுளுக்கு அர்ப்பணமாக்கப்பட்டு கடவுளது வார்த்தை உண்மை என்பதை ஏற்றுக்கொண்டு வாழ அழைக்கப்பட்ட அந்த சீடர்கள் தாழ்ந்தவற்றை விடுத்து மேலான ஒன்றை அவர்கள் தேர்வு செய்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நம் ஆண்டவர் இங்கு வலியுறுத்துகிறார். எது தாழ்ந்ததோ கீழ்த்தரமானதோ அவற்றை விடுத்து விண்ணுக்குரியதை, மேலானவற்றை, கடவுளுக்குரியதை நாம் நாட வேண்டும் என்று தன் சீடர்களுக்கு பயிற்றுவிக்கக்கூடிய ஆண்டவர் அதற்காக தன் தந்தையிடமும் அவர் ஜெபிக்கின்றார். அன்பர்களே, செம்மன் புனித அருளானந்தர் அவர்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர் எப்போதும் இதை தனது மனதில் இருத்தி வாழ்ந்தார். தான் கடவுளுக்கு அர்ப்பணமானவர், நேர்ந்தளிக்கப்பட்டவர்,
ஒப்பு கொடுக்கப்பட்டவர், கடவுளுக்கு சொந்தமானவர். ஆகவே கடவுளது காரியத்தில் எப்போதும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்பதை எப்போதும் நினைவில் வைத்து செயல்பட்டார். இறை வார்த்தையை அறிவிக்கின்ற பொழுது எத்தனையோ இடையூறுகள், இடைஞ்சல்கள், கொலை மிரட்டல் இப்படியெல்லாம் வந்த போதும் கூட தான் கடவுளுக்கு அர்ப்பணமானவர். ஆகவே அவர் சார்ந்த அந்த காரியத்தை மட்டும் தான் செய்ய கடவுள் தன்னை அழைத்திருக்கிறார் என்பதை நினைவில் வைத்து செயல்பட்டார். அதற்காக தன் இன்னுயிரையும் அவர் கொடுத்தார். ஆகவே அன்புக்குரிய இறை மக்களே, சகோதரே சகோதரிகளே, செம்மன் புனித அந்தோனியா, புனித அருளானந்தர் அவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று, அவரை போல நாமும் இறை சார்ந்த அந்த காரியத்தில் எப்போதும் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய இறை அருள் நமக்கு கிடைக்கும்படி அருளானந்தர் வழியாக இறைவனை பார்த்து ஜெபிப்போம். ஆமேன். காணிக்கை பாடல். உடல் பொருளாவி எல்லாம் உன் பாதம் நான் படைத்தேன். உடல் பொருளாவி எல்லாம் உன் பாதம் நான் படைத்தேன். நான் பார்க்கும் உலகெல்லாம் உன் சொல்லின் விரிவுரையே. நான் பார்க்கும் உலகெல்லாம் உன் சொல்லின் விரிவுரையே. அதில் வாழும் உயிர்களெல்லாம் உன் அன்பின் தொடர் கதையே. அதை தந்தின் பலி பொருளாய் ஏற்பாய். ஏனை தந்தேன் ஒரு பொருளாய் சேர்ப்பாய். அதை தந்தின் பலி பொருளாய் ஏற்பாய். ஏனை தந்தேன் ஒரு பொருளாய் சேர்ப்பாய். திரு அப்பம் போல அதை பகிர்ந்து அனைவர்க்கும் வாழ்வருள்வார். அனைவர்க்கும் வாழ்வருள்வார். உடல் பொருளாவி எல்லாம் உன் பாதம் நான் படைத்தேன். நீரை வாழ்வு உனதாகும் நான் கண்டேன் பலி வாழ்வில். நீரை வாழ்வு உனதாகும் நான் கண்டேன் பலி வாழ்வில். பொருள் வடிவில் பலி தந்தேன் உன் வாழ்வை தர வருவாய். புது உரு என என்னை மாற்றிடுவாய். புது உலகிது என நான் வாழ்வேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். உடல் துன்பங்கள் அனைத்தையும் உமது அன்பின் சுடரால் வென்ற புனித ஜான் தி பிரிட்டோவை போல நாங்களும் உமது அருளால் பற்றி எறிய செய்தருளும். எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவாம், என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதுமையாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித அருளானந்தர் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி ரத்தம் சிந்தி மாண்புமிக்க உமது அரும் பெரும் செயல்களை உலகறிய காட்டுகிறார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவரை உமது ஆற்றல் மிகு சாட்சியாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்கள் மண்ணுலகில் இடையராது உமது மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவே தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கையை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். என் ஆண்டவரை நம்பினேன், நம்பினேன், நம்பினேன். என் ஆண்டவரை நம்பினேன்.
இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமணின்றி உமக்கு ஒளியும் புரிய தகுந்தவர்களின் நீரங்களை ஏற்றுக்கொண்டி, எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் எமது திருவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் சிங்கராயர், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆந்தனி சுவாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திருவை அன்பில் நிறைவு பெறச் செய்யும். மேலும் உயிர்த்தெழும் இந்த நோக்கோடு தொழில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியா உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளே உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படைப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்ற யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்துக் கொள்வோம். அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்கிய கடவுள். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவரே, நான் உட்கொள்ளும் திருவிருந்தினை காத்து எனக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆமென். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாத எண்ணி என்னாலும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கின்றார். ஆ ஆ ஆ நான் மண் மீது வாழ வழி செய்கின்றார். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சி ஊட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். ஓம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். செம்மன் தூய அருளானந்த ஜெபம். செந்தமிழ் நாட்டில் இயேசுவின் நற்செய்தியை போதித்து வந்த மகிமை நிறைந்த திருத்தூதரின் சொல்லிலும் செயலிலும் வல்லமை மிகுந்த செம்மன் தூய அருளானந்தரே, எங்கள் மீது உமது கருணையை பொழிந்தருளும். எங்கள் குடும்பங்கள், உற்றார் உறவினர் மீதும் மாந்தர் அனைவர் மீதும் இறங்கியருளும். இறைவனின் ஏவுதலுக்கு இடராத செவிசாய்த்த உமது வியப்புக்குரிய பிரமாணிக்கத்தை எண்ணி உம்மை போற்றுகின்றோம். கடின பயணங்களை மேற்கொண்டு வேதனைகளையும் துன்பங்களையும் தாங்க உம்மை தூண்டிய தளராத ஊக்கத்தை எண்ணி உம்மை புகழ்கின்றோம். உமது இதயத்தில் பற்றி எறிந்த அன்பு தீ எங்கள் இதயத்திலும் பற்றி எரியச் செய்தருளும். உமது மீட்பு பணிகளையும் நாங்களும் மனமுவந்து நிறைவேற்ற எங்களை தூண்டியருளும்.
மகிமை நிறைந்த பாதுகாவலரே, மரவா நாட்டின் நல்ல ஆயரே, உமது ஆன்மீக உழைப்புகளையும் ஜப தபங்களையும் வீர தியாகங்களையும் முன்னிட்டு இறைவனிடமிருந்து நாங்கள் கேட்கும் மன்றாட்டுகளை தயவாய் பெற்று தந்தரலாம். ஆமென். செம்மன் தூய அருளானந்தரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மகிழ்ச்சியால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிவோடு வேண்டுகின்றோம். புனித ஜான் பிரிட்டோவின் எடுத்துக்காட்டால் நாங்கள் இவ்வுலகில் உம்மீது கொண்ட உண்மையான அன்பில் வளர விண்ணக மாற்றி என்றும் அடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பார்களாக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அருளை பொழியும் புது மலரே, அருள் ஆனந்தமே, அருள் வடிவே. அருளை பொழியும் புது மலரே, அருள் ஆனந்தமே, அருள் வழியே. காக்கும் புனிதரே, கருணை வெள்ளமே, கவலை போக்கிடும் மருந்தே. அருளை பொழியும் புது மலரே, அருள் ஆனந்தமே, அருள் வடிவே. தேவமைந்தனில் வார்த்தை அமுதினில் தேனிலே குழைத்து தந்தாய், ஞான தேரிலே அழைத்து சென்றாய். இயேசு தேவனை அடையச் செய்தாய். தேவமைந்தனின் வார்த்தை அமுதினில் தேனிலே குழைத்து தந்தாய், ஞான தேரிலே அழைத்து சென்றாய். இயேசு தேவனை அடையச் செய்தாய். பாவமோடியது அங்கே, தெய்வ பக்தி கூடியது இங்கே. இருளில் வாழ்பவர்க்கு ஒளியை தந்தவர், இதயம் வாழ மொழி சுடரே. அன்பு தீபமேவா, உன் அணைப்பில் மகிழ்வோம் வா. அன்பு தீபமேவா, உன் அணைப்பில் மகிழ்வோம் வா. அருளை பொழியும் புது மலரே, அருள் ஆனந்தமே, அருள் வடிவே. ஆசை கோபமெனும் மாசு துடைக்கவும் அன்பை விதைக்கவும் வந்தாய். இயேசு அண்ணலின் வழியை கொண்டாய், உன் நாவிலே தவழ்ந்து நின்றாய். ஆசை கோபமெனும் மாசு துடைக்கவும் அன்பையும் விதைக்க வந்தாய். இயேசு அண்ணலின் வழியை கொண்டாய், உன் நாவிலே தவழ்ந்து நின்றாய். மறையை காக்க வந்த திருவே, எங்கள் மனதை காக்க வந்த கனியே. ஒருவன் வாழ துணை ஒருத்தி போதும் என்ற உயர் நெறி காட்டிய அருளே. அன்பு தீபமேவா, உன் அணைப்பில் மகிழ்வோம் வா. அருளை பொழியும் புது மலரே, அருள் ஆனந்தமே, அருள் வடிவே. காக்கும் புனிதரே, கருணை வெள்ளமே,
கவலை போக்கிடும் மருந்தே, அருளை பொழியும் பொது மலரே, அருள் ஆனந்தமே, அருள் வடிவே. இயேசுவின் திரு இருதயமே, உம்மீது நம்பிக்கை வைக்கின்றோம். மரியாவின் மாசற்ற திரு இருதயமே, எங்களுக்கு மீட்பை பெற்றுதாரும். திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான தூய இயேசுப்பே, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். உயர்மறை மாவட்டத்தின் பாதுகாவலரான தூய தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பங்கின் பாதுகாவலரான செம்மன் தூய அருளானந்தரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அனைத்து தூயவர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கே எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, தூய சூசை தந்தையே வாழ்க, தூய சூசை தந்தையே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.